அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் வினாக்ஸ் கிளாஸ் அகாடமிலேருந்து கீர்த்தனா. இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, ஒரு ஹாப்பியான நியூஸ். என்ன அப்படின்னா, டிஆர்பிலேருந்து நம்மளுக்கு நோட்டிஃபிகேஷன் வெளியிட்டு இருக்கிறாங்க. இந்த வருஷத்துக்கான ஃபர்ஸ்ட் நோட்டிஃபிகேஷன் தான் டிஆர்பி வெளியிட்டது. எப்போ வெளியிட்டாங்க அப்படின்னா, இன்னைக்கு 24/1/2025 தான் வெளியிட்டு இருக்கிறாங்க. என்னென்ன போஸ்டிங்க்கான நோட்டிஃபிகேஷன் அப்படின்னா அசோசியேட் ப்ரொஃபஸர், அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர், அதுக்கப்புறமா அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர், லா காலேஜில் இருக்கக்கூடிய 3 போஸ்டிங்காக தான் என்ன பண்ணியிருக்கிறாங்கன்னா நோட்டிஃபிகேஷன் விட்டுருக்குறாங்க. அப்போ எவ்வளோ வேக்கன்சிஸ் அப்படின்னா, அசோசியேட் ப்ரொஃபஸருக்கு டோட்டலாக 8 வேக்கன்சிஸ் சொல்லியிருக்கிறாங்க. அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸருக்கு பார்த்தோம்னா 64 வேக்கன்சி. அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர் ப்ரீ லாவில் ஓகேங்களா, ப்ரீ லாவில் அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸருக்கு 60 வேக்கன்சி. அப்போ டோட்டலாக 132 வேக்கன்சி சொல்லியிருக்கிறாங்க. அதில் பார்த்தோம்னா ஷார்ட் ஃபால் வேக்கன்சிஸ் 2 இருக்குது. பேக்லாக் வேக்கன்சிஸ் 35. கரண்ட்டாக வெளியிட்ட வேக்கன்சிஸ் எவ்வளோனா 95. அப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து எவ்வளோனா 132 வேக்கன்சிஸ் வெளியிட்டிருக்கிறாங்க. அப்போ இம்பார்ட்டண்ட்டாக என்னென்ன டேட்ஸ் அப்படின்னா டேட் ஆஃப் நோட்டிஃபிகேஷன் இன்றைக்கி தான் 24/1/2025. நெக்ஸ்ட்டு எப்போ நம்ம அப்ளிகேஷன் அப்ளை பண்ணலாம் அப்படின்னா 31/1 ஜனவரி 31 என்ன பண்ணலாம் அப்படின்னா, அப்ளிகேஷன் நம்ம ஆன்லைன் மோடில், ரொம்ப முக்கியமான ஆன்லைன் மோடில் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா அப்ளை பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம். அப்ளிகேஷனுக்கு நம்ம சப்மிட் பண்ணக்கூடிய லாஸ்ட் டேட் என்ன அப்படின்னா மார்ச் 3 ஓகேங்களா. மார்ச் 3 2025 நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா அப்ளிகேஷன்ஸ் எல்லாத்தையும் ஃபில் பண்ணி அனுப்பிச்சிடணும். நெக்ஸ்ட்டு டேட் ஆஃப் எக்ஸாமினேஷன் மே 11 2025 சொல்லியிருக்கிறாங்க. இது டென்டேட்டிவாக அவங்க கொடுத்துருக்குறாங்க. ரொம்ப முக்கியமான என்ன அப்படின்னா இந்த எக்ஸாமினேஷன் ஓஎம்ஆர் பேஸில் தான் நடக்கும். நெக்ஸ்ட் ஷார்ட் ஃபால் வேக்கன்சிஸ் ஆல்ரெடி நம்ம பார்த்தோம் பார்த்திங்களா. ஒரு டிபார்ட்மெண்ட் கீழே என்னென்ன வேக்கன்சிஸ் சொல்லியிருக்கிறாங்க. ரொம்ப முக்கியமானது என்ன அப்படின்னா, அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர் ப்ரீ லாவில் ஓகேங்களா. அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர் ப்ரீ லாவில் பார்த்தோம்னா டோட்டலாக எவ்வளோ வேக்கன்சிஸ் இருக்குது அப்படின்னா 19 வேக்கன்சிஸ் இருக்குது. அந்த 19 வேக்கன்சிஸ் பார்த்தோம்னா இங்கிலீஷ்க்கு பார்த்தோம்னா 7 வேக்கன்சிஸ், சோஷியாலஜிக்கு பார்த்தோம்னா 6 வேக்கன்சி, நெக்ஸ்ட் பொலிட்டிக்கல் சயின்ஸுக்கு 2 வேக்கன்சிஸ், எக்கனாமிக்ஸ் பார்த்தோம்னா 4 வேக்கன்சி. அப்போ டோட்டலாக நம்மளுக்கு எவ்வளோ வேக்கன்சிஸ் சொல்லியிருக்கிறாங்கன்னா, அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸரில் 19 வேக்கன்சிஸ் சொல்லியிருக்கிறாங்க. நெக்ஸ்ட்டு நம்ம எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன், ஏஜ் லிமிட் அதெல்லாம் பார்க்கலாம். அப்போ ஃபஸ்ட்டு ஏஜ் லிமிட் பார்க்கலாம். அப்போ ஏஜ் லிமிட் பார்த்தோம்னா அசோசியேட் ப்ரொஃபஸருக்கு 45 வரைக்கும் ஏஜ் லிமிட். அது வரைக்கும் இருக்கிறவங்க அப்ளை பண்ணலாம். நெக்ஸ்ட்டு பார்த்தோம்னா அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர், நெக்ஸ்ட்டு அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர் ப்ரீ லா, இந்த 2 போஸ்டிங்காக 40 இயர்ஸ் வரைக்கும் என்ன பண்ணலாம்னா அப்ளை பண்ணலாம். அடுத்து பார்த்தோம்னா எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் அசோசியேட் ப்ரொஃபஸர். அப்போது அசோசியேட் ப்ரொஃபஸருக்கு மாஸ்டர் டிகிரி லாவில் படிச்சிருக்கணும். அடுத்து என்ன முக்கியமான இது அப்படின்னா, டீச்சிங் எக்ஸ்பீரியன்ஸ் நாட் லெஸ் தென் 8 இயர்ஸ். 8 இயர்ஸ்க்கு பார்த்தோம்னா டீச்சிங் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறமா 3வது முக்கியமான ஒரு குவாலிஃபிகேஷன் என்ன அப்படின்னா, நெட் இல்லைனா ஸ்லெட் ஓகேங்களா. இந்த 2 எக்ஸாம்ஸில் என்ன பண்ணோம் அப்படின்னா நம்ம குவாலிஃபை ஆகிருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தோம்னா பிஹெச்டி, சப்போஸ் நம்ம பிஹெச்டி எம்ஃபில் இல்லைனா பிஹெச்டி கம்ப்ளீட் ஆனாங்க அப்படின்னா அவங்களுக்கு பார்த்தோம்னா நெட் ஸ்லெட்டு இந்த மாதிரி எக்ஸாம்ஸ்லேருந்து என்ன பண்ணுறாங்கன்னா விலக்கு அளிக்கிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸருக்கு பார்க்கலாம். அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸருக்கு பார்த்தோம்னா மாஸ்டர் டிகிரி இன் லா. அதுக்கப்புறமா பார்த்தோம்னா இவங்களும் பார்த்தோம்னா நெட்டு ஸ்லெட்டு இது 2மே குவாலிஃபை ஆகிருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறமா பார்த்தோம்னா அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர் ப்ரீ லாவில் சொல்லியிருக்கிறாங்க. அதாவது எம்ஏ டிகிரி ஓகேங்களா. நான் எம்ஏ டிகிரி இன் எனி யூனிவர்சிட்டி, அதாவது நம்மளுக்கு கொடுத்துருக்குறாங்க பார்த்தீங்களா எம்ஏ, அதாவது இங்கிலீஷ். நெக்ஸ்ட்டு பார்த்தோம்னா இங்கிலீஷ், சோஷியாலஜி, பொலிட்டிக்கல் சயின்ஸ், எக்கனாமிக்ஸ் இது 3த்துலேயும் என்ன பண்ணோம் அப்படின்னா நம்ம எம்ஏ டிகிரி வாங்கியிருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ நீங்கள் இங்கிலீஷ் அது மாதிரி பொலிட்டிக்கல் சயின்ஸ் இது மாதிரி பண்ணவங்களே என்ன பண்ணலாம் அப்படின்னா
ஸோ இந்த போஸ்டிங்க்கு அதாவது அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர் ப்ரீ லாக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா அப்ளை பண்ணலாம். ஓகேங்களா, முக்கியமானது யாருன்னா முடிச்சிருந்தீங்க அப்படின்னா வந்து இதுக்கு அப்ளை பண்ணலாம். நெக்ஸ்ட்டு வந்து நெட்டு ஸ்லெட்டு இது ரெண்டும் வந்து கம்பல்சரி என்ன பண்ணியிருக்கணும்னா குவாலிஃபை ஆகிருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தோம்னா வந்து குவாலிஃபிகேஷன் க்ரைட்டீரியாலாம் வந்து என்ன அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்குறாங்க. அதுக்கப்புறமா ஹவு டு அப்ளை எல்லாமே வந்து பார்த்தோம்னா நம்ம டிஆர்பி வெப்சைட்டில் போய்ட்டு ஆன்லைன் மோடில் என்ன பண்ணணும்னா அப்ளை பண்ணணும். அதுக்கப்புறமா வந்து என்னென்ன டீட்டெயில்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் வந்து என்ன பண்ணுறோம் அப்படின்னா வந்து பிடிஎஃப் வந்து இன்க்ளூட் பண்ணுறோம், நீங்கள் பார்த்துக்கோங்க. அப்போ வந்து இந்த லா முடித்தவங்க நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தோம்னா வந்து இந்த அசிஸ்டண்ட் ப்ரொஃபஸர் ப்ரீ லா அதில் வந்து யார் வந்து குவாலிஃபை அதாவது தகுதியாக இருக்கிறாங்களோ இங்கிலீஷ் டிபார்ட்மெண்ட், நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தோம்னா சோஷியாலஜி, பொலிட்டிக்கல் சயின்ஸ், எக்கனாமிக்ஸ், ஓகேங்களா, எம்ஏ முடித்தவங்களாம் என்ன பண்ணலாம் அப்படின்னா நெட்டு ஸ்லெட் அப்படி இருந்துச்சுன்னா நீங்கள் என்ன பண்ணலான்னா அப்ளை பண்ணலாம். ஓகேங்களா, இப்போ தான் ஃபஸ்ட்டு நோட்டிஃபிகேஷன் வந்து விட்டுருக்குறாங்க. இதே மாதிரி நம்மளுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா தொடர்ந்து லா காலேஜ் இப்போ முடிஞ்சிச்சு, அதே மாதிரி மற்ற சப்ஜெக்ட்டுக்கும் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா நோட்டிஃபிகேஷன் கண்டிப்பாக விடுவாங்க. எல்லோரும் என்ன பண்ணுங்கன்னா நோட்டிஃபிகேஷன் விடுறதுக்கு வரைக்கும் இருக்காமல் தொடர்ந்து நம்ம படிச்சுன்னு வரலாம். அப்போது இந்த வீடியோ பார்த்திங்கன்னா லைக் பண்ணிடுங்க. இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ.